அல்லாஹ் ஆதாம் ஏவாளையும் இந்த பிரபஞ்சங்களையும் படைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? இதன் மூலம் அவர் எதை அடையப் போகிறார்? எனது இரண்டாவது கேள்வி, இந்த உலகில் எல்லோரும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பனர், அதே போல் கடவுளும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பார். இதன் மூலம் இறைவன் எதை அடையப் போகிறார் அப்படின்னு, கடவுள் எதை அடையப் போகிறார் என்று சொல்றாரு, கேட்குறாரு. இதனால இறைவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இறைவனுக்கு லாபமா நஷ்டமா விட்டுருவோம், நமக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு மரணம்னு ஒன்று இருக்கிறதுனால தான். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த மரணத்தை நம்ம வெல்லணும். நம்மளுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும். அப்போ மரணம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று வருதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்றத நமக்குள் கடந்து, கடவுள் நீ கடந்து உள்ளே செல், உனக்குள் தேடு அப்படின்ற மாதிரி, உனக்குள் ஒரு ஜோதியை தேடு வல்லார் கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏதோ ஒன்று யார் மூலமாவது ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இயற்கையும் சொல்லுது, அது நம்மளுக்கு புரியல. ஸோ அதை புரிய வைக்க யாராவது காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இது என்ன கடவுளுக்கு தேவை? அப்புறம் இன்னொன்று, இறைவனை படைத்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. இறைவனை படைத்தது நாம் தான். தம்மிலிருந்து நாம் தான் படைத்தோம். ஏன் படைத்தோம்னா தம்மில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ், சகோ வணக்கம், எல்லோருக்குமான மாம் டேட் திருத்தமிழ். அவங்க என்ன, அவங்க இப்போ என் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறாங்க, இறைவனை படைத்தது யார். பெஸ்ட்டு விஷயம், படித்தல் என்பதுக்கும் உருவானது என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் இதை ஒரு மனிதனுக்குள்ள இயற்கையில் நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இந்த விளக்கத்துக்கு சொன்னால், அனுபவத்தில் உங்களுக்குள்ளே ஒரு சொன்னால் நீங்கள் உடனே அதுக்கு உருவம் கொடுத்துருவீங்க. இருந்தாலும் உருவத்தை கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி சயின்ஸ் அப்படி சொல்லி தான் மனிதர்கள்லாம் கடவுளாக மாறி அப்படிலாம் மாறி போச்சு. நிறைய இதுக்கு உருவம் வந்துருச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு தான் உருவத்தை சொல்ல வேண்டி வரும். இப்போ நமக்குள்ளே கேஸ் வெளியாகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்குள்ளே நாம் உருவாக்கல, அது நமக்குள்ளே உருவாகுது. அதை ஒரு பார்ட்டியில் போயிட்டு ஓப்பனாக செய்ய முடியுமா? ஒரு பாத்ரூமில் போய் தான் செய்யணும். அது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அது இது பண்ண முடியாது. ஆனால் நம்ம படைக்கிற பர்ஃப்யூம் அந்த மாதிரி தான் போய்ட்டு வாசம் போட்டு போகலாம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த படைத்தல், உருவானதல் அப்படின்றால் இறைவன் படைக்கப்படலை, உருவான. அதாவது அது எப்படி உருவானவன் என்றால், அதாவது இந்த உலகத்திலேயே வேகமானது அப்படின்னா ஒலியை சொல்லுவாங்க. ஆனால் ஒலி கணக்குக்கு தான் அது பொருந்துன்றதுனால ஒலியை எடுத்துக்கிட்டாங்க. அதை விட வேகமானது கண்டுபிடிச்சாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட வேகமானது காலம். நான் சொல்கிறேன், காலம் ரொம்ப வேகமானது. இந்த காலத்தை விட வேகமானது அந்த இறைவனுக்குள்ள அந்த உருவான அந்த விஷயம் இருக்குங்களே, உருவாகிற அந்த விஷயம் அவ்வளோ வேகமானது. அந்த உருவானதை அடக்கிறதுக்கு தான் இன்னொரு அறிவை படைக்கிறான். அதை படைக்கிறான். அதுதான் எல்லோருக்குமான மாம் டேட், அடக்குவதற்கு. ஏன்னா இப்போ இது வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இனி நாம் உணர்கிறோம் இந்த வாழ்க்கையை, மரணிப்போம் என்றதை உணர்கிறோம். இனி அடுத்தது என்ன? நம்மளுக்கு சொர்க்கம் போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. நரகம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சீன்னு நினைக்கிற அந்த புழு பூச்சிக்கெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு முன்னாடி அந்த இதில் அங்கே பார்க்கும்போது அருவருப்பானது, அதில் கூட நீங்கள் இருக்கலாம். அதான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நீங்கள் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அந்த நரகத்துக்கு போகணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள்.